தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் சிவகாசியில் அதிமுகவின் பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் பயிற்சி முகாம் நடைபெற்றதாம். இக்கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர் சந்தித்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள், டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை முறையாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நெல்கள் எல்லாம் வீணாகி இருக்காது என்றுதான் அவர் பேச்சுக்கள் இருந்ததாம். ரத்தத்தை சிந்தி நெல் விளைத்த விவசாயிகள் நிலை குறித்து அவரை கவலை கொள்ளாமல் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திரைப்படங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். விவசாயிகளின் அழுகுரல் முதல்வருக்கு கேட்கவில்லையா? எடப்பாடி பழனிசாமி விவசாயி என்பதால் கண்டிப்பாக அவர்களுடைய கஷ்டங்களை தெரிந்துதான் விவசாயிகளின் கஷ்டத்தை அறிந்து அவர்களுக்கு துணையாக நிற்கிறார் எடப்பாடியார். விவசாயிகளின் உற்பத்தி செய்யும் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவரது கோரிக்கையானது உள்வாங்கிதான் அரசு கண்டிப்பாக அதற்கான உரிய நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டும். தன் கடமையை செய்ய தவறினால் முதலமைச்சர் எடப்பாடியார் மீது குறை சொல்வதை ஏற்றுக்க முடியாது என்று அவர் கூறியிருந்தார். அதாவது டாஸ்மாக் தமிழகத்திற்கு சாபக்கேடு. டாஸ்மாகை நிறுத்த முடியாது, ஆனால் அதை உற்பத்தி பிடிக்கவோ உற்சாகப்படுத்தவோ கூடாது. டாஸ்மாக் விற்பனை என்பது மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று அவர் கூறியிருந்தாராம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நெசவாளர் கூட வளர்ச்சிக்கு புதிய திட்டங்கள் எல்லாம் தீட்டியிருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அதனை வரவேற்றிருப்போம். திமுகவினரோ தோல்வி பயம் வந்துவிட்டதால் தோல்விக்கான காரணம் சார் என்ற சட்டத்தை கூறி வருகிறார்களாம். கரூர் செல்ல அனுமதி கொடுக்காத நிலையில்தான் கரூருக்கு சென்றால் வேறு யார் மூலமாகவோ அசம்பாவிதம் எல்லாம் ஏற்பட்டால் மீண்டும் விஜய்க்கு அவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும் என்ற நோக்கில்தான் மாமல்லபுரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து சந்திக்க உள்ளார் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டதாம். விஜய் ஒரு ஸ்டார் நடிகர், அவருக்கென ஒரு மாஸ் இருப்பதை மறக்க முடியாது. அவரது நடவடிக்கை குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவருமே கவர்ந்திருக்கிறது. அதெல்லாம் கண்டிப்பாக தமிழகத்தில் ஓட்டாக மாற வேண்டும் என்றால் கண்டிப்பாக பயிற்சியுள்ள பயிற்சியாளர்கள் தேவை. அந்த பயிற்சியாளர்கள் கண்டிப்பாக அதிமுகவில் நிர்வாகிகள் இருப்பார்கள். விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு ஒரு நல்ல வரவில்லை என்றாலும் அதிமுக எந்த ஒரு கெடுதலும் கிடையாதா? விஜய் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு சதவீதம் என்பது கண்டிப்பாக குறையும். ஆனால் வெற்றியின் விளம்பரத்திலிருந்து அதிமுக இறங்கி வராது. விஜய் கூட்டணிக்கு வந்தால் தமிழகத்தில் 220 தொகுதிகளில் வெற்றி பெறும். விஜய் வரவில்லை என்றால் 180 இடத்தில் அதிமுக கூட்டணி வெற்றி வருமா? விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவார். விஜய் அதிக தலைமையிலான கூட்டணிக்கு வந்தால் அவரது எதிர்காலம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். விஜய் கூட்டணிக்கு வருவதும் தனித்து போட்டியிடுவதும் கண்டிப்பாக அது அவருடைய முடிவென்று அவர் கூறியிருந்தாராம். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக, பாஜக, விஜய் அனைவருமே கூட்டணியில் தான் இணைய வேண்டுமென்ற மக்களுடைய கருத்தாக இருக்கிறதா? அதனால்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கண்டிப்பாக தாவேகா கூட்டணி அமைக்குமா என்ற நிலைப்பாட்டில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா.